ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை பார்க்கலாமா? பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். உப்பு, அரிசி மாவு, லெமன் 1, காஞ்ச மிளகா பொடி, எங்கள் வீட்டு மிளகாத்தூள். ஓகேவா? இதெல்லாம் நெத்திலி மீனை நல்லா கழுவி வச்சுருங்க. கழுவி வச்சுட்டு அதில் கொட்டிடுங்க. பச்சை கருவேப்பிலை எவ்வளோ உருவி போடுமோ போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். லெமனை புளிஞ்சு ஊற்றுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா கலந்து 1 ஹவர் வைங்க. 1 ஹவர் வச்சு சட்டியில் போட்டு ஒட்டாமல் போடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்? அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும். தனித்தனியாக போட்டு எடுங்க. இதோ பாருங்கள், மஞ்சத்தூள் தேவையானது போட்டேன். உப்பு தேவையானது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையானது போட்டேன். போட்டு கொஞ்சம் நேரம் கலந்துட்டு சட்டியை வைக்கலாமா? ஸ்டீபன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ நான் எண்ணெயில் போட்டு கருவேப்பிலை தேவையானது போடுறேன். நீங்களும் கருவேப்பிலை எவ்வளோ வேணுமோ போடுங்க. இந்த சாக்கில் பசங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை கொடுக்கணுமோ கொடுக்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா தான் சாப்பிடுங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெயில் போடுறேன். ஒன்று தான் போடுறேன். பாருங்கள், பார்த்து பொரிச்சு எடுக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பொரிச்சு எடுத்துகிற நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பார்க்கலாம். நெத்திலி மீன் ஃப்ரை, சாதம், வெஜிடபிள் சாதம் அண்ட் பால் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன சமையல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.